கீதையில சொன்னாள் சுவாமி, கர்மேந்திரியாணி சம்யம்ய இஹாஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மிச்சாச்சார சௌச்சதேன்றாள். 2 ஸ்லோகம் சொன்னாள் அர்ஜுனனை பார்த்து. அர்ஜுனா, இந்த ஆச்சரியத்தை பாத்தியா? கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. கர்மேந்திரியத்தை சில பேர் அடக்கின்னு உட்கார்ந்து விடுவாள். கர்மேந்திரியம் வாக்கு பேசாம மௌன விரதம் வச்சுடலாம். கை கால் 1க்கு 2க்கு போறது, இதெல்லாம் கர்மேந்திரியம். காலை அடைக்கணும் உட்காந்து விடலாம், கையை அசைக்காம உட்காந்து விடுவார். மனசு பறக்கும். அவன் ரோட்ல மாம்பழம் வித்தா வாங்கணும் தோணும், சில்லறை இருக்காது கையில. 6 வாங்கி கொடுக்க மாட்டாளான்னு தோணும், 6வது ஆகாரம் கொண்டு போட மாட்டாளான்னு மனசு பறக்கும். இது பொய், இது போலீஸ் சுவாமின்னு விட்டார், இதை நம்பாதேன்னு விட்டார். பின்ன என்னன்னா, எஸ்திந்திரியாணி மனசா நியமிய ஆரபதேர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்த சவிசிஷ்யதே. கர்மேந்திரியத்தை வேலை செய்ய சொல்லி ஞானேந்திரியத்தை அடக்கி அப்படி பகவான் ஆராதிக்கிறாளே, அவதான் வசத்தி, அதுதான் வசந்ததுன்னு. எஸ்திந்திரியாணி மனசா, மனசோட சேர்த்து கட்டி போட்டு கண் நாக்கு காது எல்லாத்தையும் மூக்கு எல்லாத்தையும் போட்டு கர்மேந்திரியத்தை கொண்டு வேலை செய்ய சொல்லணும். கால் வேலை செய்யணும், கையால புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், அப்படி எல்லாம் பண்ணணும். வாக்கு பகவன் நாமா சொல்லணும், பிரணவஜபம் பண்ணணும், அது மாதிரி இருக்கணும். வெறுமையாவது மௌனம் வச்சு விட்டா போராது. எஸ்திந்திரியாணி மனசா நியமிய ஆரபதேர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தா பற்றுல்லாம பண்ணணும். அவங்க 10 பேர்ல கண்ட உடனே பூஜை பிரமாதப்படும். சில பேர்கள் ஒத்துரும் இல்லைன்னா உள்ள எடுத்து வச்சு விடுவாங்க. அப்படி இல்லாம இருக்கக்கூடாது. நம்ம ஜென்மா கரையேறணும், சபலமாகணும். அது மாதிரியான எண்ணத்தோட கூட இந்த ஞானேந்திரியத்தை அடக்கி கர்மேந்திரியத்தை கொண்டு மற்றில்லாமல் அப்படி செய்யறானே சவிசிஷ்யத்தை, அவன் தான் வசத்தின்னு விட்டால் கீதையில. கீதை ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் இழுத்து இழுத்து நாம் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர வேண்டிய புஸ்தகம் இது. அது ஏதோ ஒரு பாக்கெட்ல வாங்கி போட்டுக்கிட்டு வச்சுக்கிற புஸ்தகம் இல்லை, அதை நாம் அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல போய் சொன்னதெல்லாம் தான் நம்ம ரிஷி எல்லாம் பண்ணியிருக்கா, அதனாலதான் அவளை பேசுறோம்.